Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா NVSP அதாவது நேஷனல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக நம்மளுடைய ஓட்டர் ஐடி கார்டு சம்மந்தமான எந்த ஒரு டீட்டெயில்ஸாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். இப்போது இந்த NVSP போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டர் ஐடி கார்டு கரெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த பேஜோட இன்டர்ஃபேஸ் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே பேஜில் நீங்கள் எல்லா ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுற மாதிரி இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பேஜில் வந்து நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணி கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அட்ரஸ் மாட்டிங்க அப்படிங்கும்போது உங்களுடைய தொகுதியை நீங்கள் ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே சமயம் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் இருக்க நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஏஜ், அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஃபோட்டோ, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அல்லது தொலைஞ்சிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கிக் கொள்ள முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு ஆப்ஷனாக போய் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது நிறைய பேருக்கு வந்து சிரமமாக இருந்தது. பட் இப்போது இந்த வெப்சைட்டுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ ஃபார்ம் 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே பேஜில் நீங்கள் எல்லா ஆப்ஷனும் செலக்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஓட்டர் ஐடி கார்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எல்லாத்தையும் ஆன்லைன் மூலமாக கரெக்ஷன் பண்ணிக்கலாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் NVSP அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்து லிங்க் வரும், நேஷனல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல். இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் வந்து பண்ணணும். ஸோ லாகின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணலாலும் பரவாயில்ல, ஈஸியாக நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இந்த ஹோம் பேஜ் கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் லாகின் ஆர் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்கள். இல்லாதவங்க வந்து கீழே இருக்கக்கூடிய டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர்ட் ஆஸ் எ நியூ யூசர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்தா பார்த்தீங்கன்னா வெரிஃபை மொபைல் நம்பர் அப்படிங்கிற பேஜ் வரும். ஸோ இதில் என்டர் மொபைல் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில் தற்போதைக்கு உங்கள் கையில் என்ன மொபைல் நம்பர் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சாவும் என்டர் பண்ணிட்டு சென்ட் OTP அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா போதும். அடுத்ததாக நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP அந்த என்டர் OTP பாக்ஸில் டைப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வெரிஃபை OTP அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், அதாவது OTP வெரிஃபை ஆனதுக்கப்புறம். ஸோ இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஐ ஹேவ் எபிக், டோன்ட் ஹேவ் எபிக் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் எபிக் நம்பர் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு புதுசாக ஓட்டர் ஐடி கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இருக்குது, நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஐ ஹேவ் எபிக் நம்பர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு ஸோ இதில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட் வந்து எபிக் நம்பர் அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் இருக்கக்கூடிய நம்பர் தான். ஸோ அந்த எபிக் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில் ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி, தென் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஸோ கீழே கொடுத்துருப்பாங்க, நம்பர்ஸ் இருக்கணும், கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், அப்புறம் எதனா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கான யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆயிரும். இதுக்கப்புறமா நீங்கள் இந்த லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் உங்களுக்கான யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் கேப்சா கோட் டைப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான NVSP போர்ட்டல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுதான் உங்களுக்கான டேஷ்போர்ட் பேஜ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர்ட் ஆஸ் எ நியூ எலெக்டர் ஆர் ஓட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி கார்டு கூட ஆதார் கார்டு நம்பர் லிங்க் பண்ணணும் அப்படின்னா மூணாவது இருக்குது பாருங்கள், இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆதார் நம்பர் பை எக்ஸிஸ்டிங் எலெக்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்தா வந்து நம்மளுடைய ஓட்டர் ஐடி கார்டில் எதனா கரெக்ஷன் பண்ணணும், இப்போ நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, ஃபோட்டோ, ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் அந்த ஃபோர்த் ஆப்ஷன், அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் ஆர் ஷிஃப்டிங் டூப்ளிகேட் எபிக் அண்ட் மார்க்கிங் ஆஃப் PWD அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ப்ரொவைட் பிலோ டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். செல்ஃப் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் கொடுத்து தான் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். அதுவே உங்களுடைய லாகின் டீட்டெயில்ஸ் வச்சு உங்கள் ஃபேமிலியில் இருக்க யாருடைய ஓட்டர் ஐடி கார்டில் இருக்க டீட்டெயில்ஸும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸினுடைய ஓட்டர் ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ செப்பரேட் லாகின் வந்து தேவை கிடையாது. ஸோ ஒரே லாகின் வச்சு மற்றவங்களோட டீட்டெயில்ஸும் நீங்கள் இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியாப்பட்டதுக்கு வந்து இந்த ஃபேமிலி அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் அப்பானுடைய ஓட்டர் ஐடி கார்டில் எதனா கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா
ஃபேமிலி அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அவருடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் அந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்தாகணும். ஓகே, இப்போ நான் வந்து செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராசஸ் தான். ஜஸ்ட் ஃபேமிலி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் மட்டும் நம்ம என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தாகணும். ஓகே, அடுத்தா பார்த்தீங்கன்னா மேலே செலக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து ஹிந்தி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் வந்து ஃபார்ம் 8. ஸோ இந்த ஃபார்ம் 8 மூலமாக நம்ம 4 விதமான கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ். அதாவது ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸுக்கும் ரெண்டாவதாக வந்து நீங்கள் அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரே தொகுதியில் நீங்கள் எதனா ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தொகுதி வந்து மாறாது. ஸோ அட்ரஸ் மாறும், ஆனால் தொகுதி மாறாது. அப்படியாப்பட்டவங்க வந்து இந்த ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கரெக்ஷன் ஆஃப், இதில் போயிட்டு நீங்கள் அட்ரஸ் வந்து மாற்றிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதியில் இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து மாறிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு தொகுதியே வந்து மாறுது. ஓட்டு போடக்கூடிய அந்த தொகுதி மாறுது பார்த்தீங்களா. ஸோ அப்படியாப்பட்டவங்க வந்து இந்த ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி கீழே உங்களுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துடணும். ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் மாறுறீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரெசென்ட் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துட்டு அதற்கான அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் இந்த சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து மாறிடும். அடுத்தா வந்து கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு தான் நம்மளுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஏஜ், ரிலேஷன், அதுக்கப்புறம் அட்ரஸ், மொபைல் நம்பர், ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு வந்து டேமேஜ் ஆகிருந்தாலோ அல்லது தொலைஞ்சிருந்தாலோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து இஷ்யூ நியூ எபிக் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து என்ன காரணத்துக்காக உங்களுக்கு புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு தேவைப்படுது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். லாஸ்ட் அப்படின்னா தொலைஞ்சிருச்சு, அல்லது டெஸ்ட்ராய் டியூ டு இப்போ நேச்சுரல் கலாமிட்டினால உங்களுக்கு ஏதாவது கார்டு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன், அல்லது மல்டிலேட்டட் அப்படின்னா உறிஞ்சி வந்துருச்சு, அதாவது ஃபுல்லாக வந்து கிழிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது இந்த மல்டிலேட்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே பிளேஸு அதெல்லாம் கொடுத்துட்டு ப்ரிவியூ அப்படின்னு கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கான புது ஓட்டர் ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு தேடி போஸ்ட் மூலமாக வந்துடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 30 நாளுக்குள்ளார உங்கள் வீட்டுக்கே வந்துடும். அடுத்த நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் ஃபார் மார்க்கிங் ஆஸ் பர்சன் வித் டிசேபிலிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாற்றுத்திறனாளிகளுடைய ஓட்டர் ஐடி கார்டில் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி இல்லை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு எடுக்கும்போது வந்து நல்லா இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் எதுனா ஒரு ஆக்சிடென்ட்னால நம்மளுக்கு உடலில் எதனா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்போ போல உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் மார்க்கிங் பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னு இருக்கும். இதில் போயிட்டு லொக்கோமோட்டிவா, விஷுவலா, கண் பார்வையா, டெஃப் அண்ட் டம்பா, அல்லது வேறு எதுனா மாற்றுத்திறனாளிகளுடைய ரீசன் இருந்தால் அதை அதர் அப்படிங்கிற பாக்ஸில் டைப் பண்ணிட்டு கீழே பிளேஸ் கொடுத்து ப்ரிவியூ கொடுத்துட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்ஷன் ஆயிரும். ஓகே, இப்போ நாம் நம்மளுடைய நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ரெண்டாவதாக கொடுத்துருக்கக்கூடிய கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி தொகுதி வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக டிஸ்பிளே ஆகும். அடுத்ததாக கீழே அப்ளிகேண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் எபிக் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க, ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நேம் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் இந்த ஆதார் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஆதார் கார்டு நம்பர் இல்லை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபர்னிஷ் ஆதார் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில் டிக் மார்க் வந்து கொடுத்துடணும். தென் நெக்ஸ்ட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர், நீங்கள் எந்த மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தா உங்களுக்கான இமெயில் ஐடி வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருக்குது பாருங்கள், டிக் இப்போ மொபைல் நம்பர் ஆஃப் ரிலேட்டிவ் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர்னால் நீங்கள் அந்த பாக்ஸை செலக்ட் பண்ண வேண்டாம், அல்லது உங்களுடைய ரிலேட்டிவோட மொபைல் நம்பராக இருந்தது அப்படின்னா அது உங்கள் அப்பாவோட நம்பரோ அம்மாவோட நம்பரோ இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக கீழே அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 8 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 8 ஆப்ஷன் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 தான் வந்து கரெக்ஷன் பண்ண முடியும், 4க்கு மேலே நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஓட்டர் ஐடி கார்டில் நேம், அதுக்கப்புறம் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர், ஸோ இந்த மாதிரி வந்து 4 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், 4 கரெக்ஷன் பண்ண போகிறேன். இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்னோடய ஃபோட்டோவும் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து மை ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் கொடுக்கும், வார்னிங் ஒன்லி 4 என்ட்ரி கேன் பி கரெக்டட் அப்படின்னு வந்துடும்.
ஸோ இதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் மூலமாக தான் 4 ஆப்ஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும், 4 டீட்டெயில்ஸ் தான் கரெக்ஷன் பண்ண முடியும். அடுத்ததாக நீங்கள் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேணால் நீங்கள் கரெக்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். நேம் ஆஃப் ரிலேட்டிவ், ஜெண்டர், அட்ரஸ் இதை வந்து செலக்ட் பண்ணிடுறேன். இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இது கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலராக ஒரு ஆப்ஷன் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நேம் அப்படிங்கிற இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய நேம் எப்படி கரெக்ஷன் பண்ணணுமோ அதுக்கு நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடிய ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னென்ன ப்ரூஃபில் அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக எடுத்துருக்கணும், வித் ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் வந்து இருக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டு, கேஸ் பில், வாட்டர் பில், ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக், ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுத்துக்கலாம். அடுத்த ப்ரூஃப் ஆஃப் ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா SSLC சர்டிஃபிகேட், 10th சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட், பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் பாஸ்போர்ட், தென் PM கிசான் கார்டு கூட நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா ஐடென்டி ப்ரூஃப், இப்போ நேம், ஜெண்டர் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு வந்து பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட்டு, அதே மாதிரி பேங்க் பாஸ்புக் கொடுக்கலாம். தென் SSLC சர்டிஃபிகேட்டு, ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு கூட நீங்கள் ஐடென்டி ப்ரூஃப் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எது கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அதற்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இப்போ நேம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நேம் அப்படிங்கிற பாக்ஸில் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா போதும், இந்த பக்கம் உங்களுக்கு தமிழில் ஆட்டோமேட்டிக்காகவே டிஸ்பிளே ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு தமிழில் டிஸ்பிளே ஆகுது எதாவது தவறு இருந்தது அப்படின்னா அதுக்கு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு ஐக்கான் இருக்கும், அதை சூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக வந்து தமிழில் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, அடுத்ததாக கீழே வந்து சர்நேம் கேட்பாங்க. சர்நேம் நீங்கள் கொடுக்கறனா கொடுத்துக்கலாம். சர்நேம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குடும்ப பெயர். இப்போது தமிழ்நாட்டில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சர்நேம் இருக்காது. மற்ற இப்போ இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஸ்மித் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமிலி நேமாக இருக்கும். ஸோ அவங்களுடைய நேம் பின்னாடி வந்து ஸ்மித் அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து சர்நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை என்டர் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா அதை வந்து நீங்கள் பிளாங்காக விட்டுறலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் நேம் கரெக்ஷன் பண்ணிட்டீங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வருது. அட்ரஸ் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும். ஸோ மேலே நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் இங்கே வந்து எடிட் ஆப்ஷன் வரும். சப்போஸ் இப்போ நான் வந்து அந்த அட்ரஸ் அப்படிங்க செலக்ட் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் சிம்பிள் மாதிரி வந்துடும். ஸோ இப்போ அட்ரஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ அட்ரஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ முன்ன சொன்ன மாதிரி அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரே தொகுதியில் நீங்கள் வேறு அட்ரஸ் மாற்றிருக்கீங்க அப்படின்னா இதில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ அட்ரஸ் அப்படிங்க செலக்ட் பண்ணிட்டு டோர் நம்பரு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், தென் போஸ்ட் ஆஃபீஸ், என்ன போஸ்ட் ஆஃபீஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன தாலுக்கா அப்படிங்கிறத கொடுங்க. தென் உங்களுடைய பின்கோடு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் லெஃப்ட் சைடில் இங்கிலீஷில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வரும். தமிழில் பிழை இருந்தால் அந்த கீபோர்டை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போது அட்ரஸ் நீங்கள் கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க. அடுத்தா வந்து ஜெண்டர், அதுக்கப்புறம் நேம் ஆஃப் ரிலேட்டிவ், இது ரெண்டையும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும். இந்த நேம் ஆஃப் ரிலேட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய அப்பா பேரோ அம்மா பேரோ நீங்கள் வந்து ரிலேட்டிவ் நேமில் கொடுத்துக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் நேம் அப்படின்னு இருக்கும். இந்த பாக்ஸில் அப்பா பேர் அல்லது அம்மா பேர் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு தமிழ்லேயும் அதே மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே ரிலேட்டிவ் சர்நேம் அவங்களுக்கு அதே மாதிரி தான் குடும்ப பேர் இருந்தால் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா விட்டுறலாம், அது வந்து பிளாங்காகவே விட்டுறலாம். ஓகேங்களா. இப்போ வந்து ரிலேட்டிவ் நேம் கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜெண்டருக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஜெண்டர் அப்படின்ட்டு இருக்கும். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி மேலா ஃபீமேலா தேர்ட் ஜெண்டரா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக நம்ம இப்போ கரெக்ஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம செலக்ட் பண்ணதில் அட்ரஸ் ப்ரூஃப், அதுக்கப்புறம் நேம் சேஞ்சுக்கு வந்து ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். இப்போ அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த என்னென்ன அட்ரஸ் ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த டைப் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இதில் ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்கள்கிட்ட இதில் எதனா ஒரு ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இப்போ சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த ஆதார் கார்டினுடைய ஸ்கேன் காப்பி, இமேஜ் ஃபைலோ அல்லது PDF ஃபைலோ நீங்கள் இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ PDF ஃபைலை வந்து அட்டாச் பண்ண முடியாது, ஒன்லி இமேஜ் ஃபைல் மட்டும் தான் அட்டாச் பண்ண முடியும். மேக்ஸிமம் 1 MBக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஃபார் சேஞ்ச் ஆஃப் நேம் அப்படின்னு இருக்கும். இந்த நேம் சேஞ்சுக்கு நீங்கள் ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். நேம் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஐடென்டி ப்ரூஃப் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய எதனா ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் இதில் சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே பிளேஸ், தென் டேட்டு, கேப்சா என்டர் பண்ணி ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு தடவை ப்ரிவியூ ஆகும். அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிங்க, சப்மிட் கொடுத்துக்கலாம். டேட்டா சப்மிட் கொடுத்துட்டு உங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கிரியேட் ஆயிரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு ஸ்டேட்டஸ் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அதுக்கப்புறமா இப்போ நாம் வந்து 4 ஆப்ஷன் எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த 4 ஆப்ஷன் வந்து நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் டைப் ஆஃப் ரிலேஷன், மை ஃபோட்டோகிராஃப், ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப்
பர்த் எப்படி எங்கே போய் கரெக்ஷன் பண்ணணும்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. இதில் பாருங்கள் டேட் ஆஃப் பர்த் அப்படின்ட்டு இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி கரெக்டான டேட் ஆஃப் பர்த் என்னவோ நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ரூஃபில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து ஏஜ் ஆஸ் ஆன் 1 ஜனவரி அப்படின்னு இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பழைய ஆட்களுக்குலாம் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து தெரியாது. ஸோ இயர் தெரியும், ஆனால் வந்து டேட்டு மந்த்லாம் வந்து தெரியாது. ஸோ அப்படியாப்பட்டவங்க அவங்களுடைய ஆதார் கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்லி இயர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கவங்களுக்கு வந்து இந்த 1 ஜனவரி வரைக்கும் அவங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த பாக்ஸில் டைப் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு 56னா 56 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் டேட் ஆஃப் பர்த் இருக்குது உங்களுடைய ப்ரூஃபில் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துடணும். ஓகே, அடுத்ததாக நம்ம என்ன கரெக்ஷன் பார்க்குறோம். மொபைல் நம்பர் எங்கே எடிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி இந்த இடத்துல மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போய்ட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு கூட அது வந்து லிங்க் ஆகிக்கும். ஸோ எந்த மெசேஜாக இருந்தாலும் உங்களுக்கு அதுலேயே வந்துடும். அடுத்த வந்து டைப் ஆஃப் ரிலேஷன் எடிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ரிலேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரிலேட்டிவ் நேம் வந்து என்ன ரிலேஷன், உங்களுக்கு என்ன ரிலேஷன், ஃபாதரா, மதரா, ஹஸ்பண்டா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலேஷன் வந்து மாற்றும் போது ரிலேட்டிவ் நேம் உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகணும். அப்படி டிஸ்ப்ளே ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ரிலேட்டிவ் நேம் நேம் ஆஃப் ரிலேட்டிவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துடணும். கொடுத்துட்டு தான் நீங்கள் கீழே வந்து டைப் ஆஃப் ரிலேஷன் என்டர் பண்ணணும். ஓகே, அடுத்ததாக வந்து மை ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் யுவர் ஃபோட்டோகிராஃப் அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இதில் போய்ட்டு உங்களுக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க 4.5 × 3.5 சென்டிமீட்டர் சைஸில் ஒரு குவாலிட்டியான ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்தா வந்து ஏஜ் ப்ரூஃப் கேட்பாங்க. ஏஜ் ப்ரூஃப்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு 6 வகையான டாக்குமெண்ட் வந்து இருக்குது. இதில் எதுனா ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிக்கணும். அடுத்தா வந்து ப்ரூஃப் ஃபார் சேஞ்ச் ஆஃப் நேம். ஸோ இதில் போய்ட்டு இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப் வந்து நீங்கள் இதில் கொடுத்தாகணும். ஏன் இந்த ப்ரூஃப் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் நேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணவே இல்லை, ஆனால் நம்மளுக்கு வந்து அங்கே ப்ரூஃப் கேட்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரிலேஷன் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ரிலேஷனுடைய நேம் வந்து உங்களுடைய ப்ரூஃபில் இருக்கணும். இப்போ அப்பா பேர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ரூஃபில் அப்பா பேர் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ப்ளேஸு, டேட் ஆஃப் பர்த், டேட்டு, தென் கேப்சாலாம் கொடுத்து ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ரிவியூ ஆகும். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறமா அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி இந்த ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ப்ராசஸ். ஸோ மேக்ஸிமம் எல்லா இன்ஃபர்மேஷன் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மேற்கொண்டு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.